வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைன்றது அது சத்துருடைய அடிக்ஷன். ஹலோ, ஏற்கனவே ஒரு நபரை நம்பிதான் நீ எல்லாத்தையும் இழந்த. ஏற்கனவே ஒரு நபரை நம்பிதான் உன்னுடைய கிருபைகளை இழந்த, வரங்களை இழந்த, உனக்குரிய மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை நீ இழந்துட்ட. அந்த மனிதனை நம்புறதுனால அவ்வளவு கஷ்டம் உங்க வாழ்க்கையில. நீ எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருக்க வேண்டிய நபர், ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டீங்க. ஆனா இப்பவும் ஒரு 3 மாசம் 2 மாசம் தாண்டி அந்த காயம் ஆறுறதுக்கு முன்னாடியே உன் மனசு இன்னொருத்தரை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஜாக்கிரதை, கர்த்தருடைய வார்த்தை இங்க இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு சொல்றேன், உன் ஃபியூச்சரை வேஸ்ட் பண்ணிடாதப்பா. ஏற்கனவே ஆண்டவர் நீ யாரையும் நம்ப கூடாது என்கிறதற்காக கர்த்தர் உனக்கு உணர்வு பூர்வமா கற்றுக் கொடுத்ததான் அது. வேண்டாம் விட்டு அப்படின்னு சொல்றதுக்காக தான் கற்றுக் கொடுத்தாரு. ஆனா நம்பிட்டே இருக்காது. நம்ம நம்பிக்கை யாரு மேல அப்படின்னா, நான் நம்புகிறது கர்த்தராலே